தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு சோனியா, ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். மன்மோகன் சிங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து காங்கிரஸ் தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். வணக்கம் ஆண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு தற்பொழுது ஒருவராக முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வண்ணம் இருக்கின்றார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அதுபோல குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், அதுபோல பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர்கள் என அனைவருமே அங்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து வருகின்றார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பொறுத்தவரையில் முன்னாள் பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கல்வி மற்றும் நிர்வாகத்தை எளிதாக்கிய அரிய அரசியல்வாதிகளில் ஒருவர். இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதில் முக்கியமான பங்களிப்புகளை செய்தார். தேசத்துக்காக அவர் ஆற்றிய சேவை, களங்கமற்ற அரசியல் வாழ்வு, மிகுந்த பணிவு ஆகியவற்றிற்காக அவர் என்றும் நினைவு கூறப்படுவார். அவரது மறைவு நம் அனைவருக்கும் பேரிழப்பாகும். பாரதத்தின் தலை சிறந்த மகன்களில் ஒருவருக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துவதுடன் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அபிமானிகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குடியரசுத் தலைவர் தனது இரங்கலை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதுபோல குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரும் இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றியமைத்த முன்னாள் பிரதமரும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணருமான டாக்டர் மன்மோகன் சிங்கியின் மறைவு குறித்து அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். பத்ம விபூஷன் விருது பெற்றவர். இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கலின் கலைஞர் அவர். தைரியமாக ஒரு முக்கியமான மாற்றத்தின் மூலம் நம் தேசத்தை வழிநடத்தினார். வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான புதிய பாதைகளை அவர் இந்தியாவிற்காக திறந்தவர் என்று குடியரசு தெரிவித்திருந்தார். அதேபோல இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் என்ற முறையில் டாக்டர் மன்மோகன் சிங்குடன் அவருடைய இல்லத்தில் அர்த்தமுள்ள ஆலோசனைகளில் ஈடுபடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பொருளாதாரம் பற்றிய அவருடைய ஆழ்ந்த புரிதல், மென்மையான நடத்தை மற்றும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை என் நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கும். டாக்டர் சிங்கின் மறைவால் இந்தியா உயர்ந்த அறிவுத்திறன் கொண்ட ஒரு தலைவரையும் ஒரு சிறந்த அரசியல்வாதியையும் இழந்துவிட்டது. அவருடைய பாரம்பரியம் பாரதத்தின் வளர்ச்சி பாதைக்கு என்றென்றும் வழிகாட்டும். இந்த கடினமான நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதுபோல பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தியா தனது தலை சிறந்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் மன்மோகன் சிங்ஜியின் இழப்பிற்காக துக்கம் அனுசரிக்கிறது. தாழ்மையான நிலையில் இருந்து உயர்ந்து மதிப்பிற்குரிய பொருளாதார நிபுணராக உயர்ந்தார். அவர் நிதியமைச்சர் உட்பட பல்வேறு அரசாங்க பதவிகளில் பணியாற்றினார். பல ஆண்டுகளாக நமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்தார். பாராளுமன்றத்தில் அவர் செய்த தலையீடுகளும் புத்திசாலித்தனமாக இருந்தன. நமது பிரதமராக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். டாக்டர் மன்மோகன் சிங்ஜியின் மறைவு ஆழ்ந்த வருத்தத்தை அளிக்கிறது. அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடியும் கூறியிருந்தார். அதுபோலதான் தற்பொழுது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதுபோல பிரியங்கா காந்தி என அனைவரும் அங்கு தற்பொழுது மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் மன்மோகன் சிங்ஜி இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தினார். அவருடைய பணிவு மற்றும் பொருளாதாரம் பற்றிய ஆழமான புரிதல் தேசத்தை ஊக்கப்படுத்தியது. நான் ஒரு வழிகாட்டியை இழந்துவிட்டேன். அவரை போற்றிய கோடிக்கணக்கான மக்கள் அவரை மிகவும் பெருமையுடன் நினைவு கூறுகிறோம் என்று ராகுல் காந்தியும் தனது இரங்கலை பதிவு செய்திருக்கின்றார். தற்பொழுது வரை அனைத்து முக்கியமான தலைவர்களும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தற்பொழுது அஞ்சலி. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஆண்டன்.